வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ரீசெண்டாக நம்ம வந்து இந்த ஹைப்ரோஎஸ் 3 பற்றி பேசியிருப்போம். அண்ட் ரெட்மி நோட் 14 இந்த மாதிரியான ஃபோனுக்கும் ஹைப்ரோஎஸ் வந்திருக்கு போல, போக்கோ இதுக்கெலாம். சூப்பர். அதில் நிறைய பேருக்கு வந்து ஆப் ஃப்ரீஸ் ஆகிறது, அந்த ஆப்பே ரெஸ்பாண்ட் ஆகாமல் போகிறது, எது சிஸ்டம் ஆப்பு ப்ளஸ் டிவைஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அன்ரெஸ்பான்சிவாக போகிற மாதிரியான பிரச்சனைகளை வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெக்கவரிக்குள்ளேயே போக முடியல ப்ரோ, அப்படி ஏதாவது நான் போனால் தானே ப்ரோ நான் ரீசெட் அடிக்க முடியும், எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இஷ்யூ ஆக்சுவலாக இப்போ இன்டர்னல் டீமுக்கு தெரியுதுன்னு அவங்க சொன்னாங்க. நான் வந்து உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனேன். வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். பட் மற்றபடி வந்து இந்த டாப் லைனப்பில் இருக்க டிவைஸ், அதாவது இப்போ 15 சீரிஸ் தான் அவங்களோட ஃப்ளாக்ஷிப். இப்போ தான் 17 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் 17 ப்ரோ மேக்ஸ் இதெல்லாம் சைனாவில் லான்ச் ஆச்சு, அல்ட்ராவும் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த 15 சீரிஸ்க்கு ஹைப்ரோஎஸ் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதிரி மிக்சட் ஃபீலுங்க. அதாவது நல்லா இல்லைன்னு சொல்லிட மாட்டேன், அதே சமயம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட மாட்டேன். ஏன்னா இப்போ அடுத்த ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காங்க. ஹைப்ரோஎஸ் 3.2ல தான் ஆக்சுவல் சேஞ்சஸே வருது. ஸோ ஹைப்ரோஎஸ் 2 வரும்போது எப்படி இருந்ததுன்னா, பெரிய லெவலில் யூஐ சேஞ்சஸோ ரிவாம்போ அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஒரு மைனரான ஒரு சில விஷயங்கள் இருந்தது. அதை தவிர 2 வந்ததுக்கப்புறம் நிறைய டிவைஸ் வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிள் ஆச்சு. எப்படின்னா பர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகே, பட் ஹீட் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனை வந்து 2.2ல எல்லாமே ஸ்டெபிளைஸ் ஆச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்களை 3ல வந்து ஹீட்டிங் மாதிரியான ஃபேக்டர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் ஃப்ளாக்ஷிப்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் ரொம்ப நார்மலாக ரொம்ப பக்காவாக ஒர்க் ஆகுது. இந்த ஹைப்பர் ஐலாண்ட் சூப்பராக ஒர்க் ஆகுது. எல்லா ஆப்புக்குமே நச்சுன்னு டக்குன்னு ரொம்ப ரெஸ்பான்சிவாகவும் பயங்கர ஸ்மூத்தாகவும் இருக்குது அந்த டிரான்சிஷன். அதெல்லாம் சாலிடாக இருக்குது. சில யூஐ வந்து லைட்டாக ப்ரோக்கனாக இருக்குங்க. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஹைப்பர் ஐலாண்டை நான் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கிற ஆப்லேருந்து இப்படி தள்ளினா அந்த அனிமேஷன் நல்லா இருக்குது. பட் இதுவே நான் வந்து ஓப்பன் பண்ணுற ஆப் ட்ராயரில் போய் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்கம்ப்ளீட்டாக போய் ஐலாண்டில் உட்காருது. அது மட்டும் இல்லை, இப்போ நான் இப்படி வச்சிருக்கேன்ல ஃபோனை, இப்போ நான் இங்கே மாதிரி ஃபோல்டர் மாதிரி போட்டு வச்சிருக்கேன்னா, இந்த ஃபோல்டரில் இருந்து நான் இப்படி போய் தள்ளினாலும் அது மேலே போய் கரெக்டாக உட்காராது. அது ஈவன் யூடியூப் பேசியாக கரெக்டாக போய் உட்காராது. ஸோ இதுவே ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு ஆப் இருக்குது அப்படின்னா அதை நம்ம தள்ளணும்னு எங்களை இப்படி போய் உட்காரோம், இப்படி போய் உட்காரோம், அப்போ கரெக்டாக இருக்கும். அந்த அனிமேஷன் வந்து கரெக்டாக வாட்டர் ஃப்ளோ மாதிரி இப்படி இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகிறது, அந்த நம்ம ஒரு பால் கேம் விளாடுவோமே அந்த பால் செவத்தில் அடிச்சுட்டு போகிற மாதிரிலாம் போகும். ஸோ அது வந்து பக்கவாக இருக்குது. இது பார்க்க போனால் ஆப்பிள்லையும் டைனமிக் ஐலாண்டில் வேறு லெவலில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பில் பாட்டு ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸ்ட்ரைட்டாக தள்ளினா ஸ்ட்ரைட்டாக போய் உட்காரோம். இதுவே வந்து நான் சைட்லேருந்து தள்ளினா இப்படி போகும். இதுவே இந்த சைடு ரைட் சைடு இப்படி தள்ளனா அப்படி போய் போகும். அதே சமயம் எனக்கு வேணான்னு நினச்சா அப்படி தள்ளலாம். இப்போது பஞ்சோல் ஏரியாவில் அது இருக்காது. திரும்ப வேணும்னு நினச்சா இப்படி இழுத்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இப்போது கிளாக் இருக்குது. மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது கிளாக் போகிறேன், கிளாக்கில் போயிட்டு சும்மா ஒரு டைமரு அதை ஓட்டி விட்டேன் அப்படின்னா அதுவும் அங்கே மேலே போய் உட்காரும். அண்டு அதே சமயம் இப்போ சப்போஸ் டார்ச்சு அவனும் போய் உட்காருவான். ஸோ இப்போ என்ன ஆகுனா, இதை டேப் பண்ணுனா மாற்றி மாற்றி விளாட்லாம். நீ வா, நீ போ, நீ இங்கே போ, இந்த எல்லாமே காணாம போச்சா, இங்கே வா, இல்லை நீ இப்படி போ, நீ இங்கே வா, நீ இப்படி போ, இங்கே வா, நீ இங்கே போ. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளூயிடாக இருந்தது. இதை அவங்க ஒர்க் பண்ணி ஆகணுங்க, கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவாங்க. எந்த விதத்தில் நான் சொல்கிறேன்னா, இப்போ ஆக்சுவலாக வந்து அந்த இப்போது எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்கிறேன். ஆப்பிள் இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் சூப்பர் தான். எப்படின்னா, இப்போ நான் இதை பிடிச்சி ஹோல்ட் பண்ணால் ஆப்பிள் எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து நான் பிடிச்சி ஹோல்ட் பண்ண ஆகும். ஆனா ஆப்பிள்ல தொட்டனா ஆப்புக்குள்ள போயிடும். இதுல வந்து நீங்க ஏதாவது ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல. ஏன்னா நான் தொட்டா எக்ஸ்பேண்ட் ஆகுற, ஹோல்ட் பண்ணா ஒன்றாக மட்டும். ஸோ அதுக்கு ஏதாவது அவங்க ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ எல்லாமே பண்ணுவாங்க, இன்னும் கூடி சீக்கிரம் பண்ணுவாங்க. பட் இது வந்து ஒரு பெரிய சேஞ்சா, ஆமாம் இது ஒரு சேஞ்சா இப்போதைக்கு தெரியுதுங்க. ஆனால் மற்றபடி நம்ம ஜாவேத் ப்ரோக்கு இது வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்குது? வரைக்கும் சொல்லணும்னா ஓகே அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் ப்ரோ இருக்கேன். ஏன்னா பழைய இதுலேருந்து 2.2 அதுலேருந்து 3க்கு வந்தப்போ எனக்கு வந்து எந்த விதமான ஹீட்டிங் இஷ்யூ வரல. அது ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி ஆயிடுச்சுங்க நிலமை. ஏன்னா நம்ம மக்கள் கமெண்ட் செக்ஷனில் கதறுவேல் அப்படி எத்தனை பேர் வந்து ஹைப்ரோஎஸ் 2 வந்ததுக்கப்புறம் ஹீட்டிங் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 2.2ல தான் ஸ்டெபிளைஸ் ஆச்சு. அண்ட் 2.2லேயே உங்களுக்கு யாருக்காவது ஹீட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் டிவைஸ் வாங்கி 7-8 மாதம் ஆச்சு ப்ரோ அப்படின்னா ஒரு தடவை பேக்கப் எடுத்துகிட்டு ரீசெட் அடிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். சரியா? ஸோ ஹீட் ஆகலைங்கிறப்பவே எனக்கு பாசிட்டிவாக கிடச்சிருச்சு. ஸோ கேமரா வந்து டவுன்கிரேட் ஆகலை. அது ஒரு பெரிய ப்ளஸ் ப்ரோ. அதுதான் நான் அடுத்து செக் பண்ணேன். ஸோ அதுலேயும் எனக்கு ஒரு பாசிட்டிவ் கிடச்சிருச்சு. எனக்கு வந்து இப்போது 15 அல்ட்ராவில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, டவுன்கிரேட் ஆகலைங்கிறது தெளிவாக தெரியுது. சில ஏரியாஸில் ஸ்லைட் அப்கிரேட் இருக்கிறதையும் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. இஷ்யூ மட்டும் நோட் பண்ணேன். அது என்னோட இதுலையா இல்லை அது கரெக்டான இஷ்யூவானு எனக்கு தெரியல. 10 ஃபோட்டோ எடுக்கிறப்போ 1 or 2 ஃபோட்டோஸ் வந்து இப்போ ப்ளீச் அடித்த மாதிரி லைட்டாக வருது. அதாவது HDR அல்காரிதம் கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஆமாம், லைட்டாக ப்ளீச் அடித்த மாதிரி ஒயிட்டாக வருது. அப்போ என்ன ஆகுனா, ஹியூமன்ஸ் மேலேயும் அந்த எக்ஸ்போஷர் கிரேடியன்ட் வந்து பூஸ்ட் ஆகிருக்கும். அதே சமயம் ஸ்கை சுத்தமாக ப்ளோ அவுட் ஆகிடும். கரெக்டு.
அது வந்து ஹியூமன் சப்ஜெக்ட் இருக்கிற போது மட்டும்தான் அது நடக்குது. இதே நான் ஒரு இடத்த போட்டோ எடுக்கிறேன், இப்போ ஒரு கடல் கூட இல்ல, ஒரு குட்டை இருக்கு போட்டோ எடுக்கிறேன், லேண்ட்ஸ்கேப் எடுத்தா வரல, லேண்ட்ஸ்கேப் எடுக்கிறேன் அப்படின்னா அப்ப இந்த எரரே இல்ல. அப்போ எனக்கு டவுட் என்னன்னா, நீங்க சொல்றத வச்சு நான் கெஸ் பண்றேன், ஃபேஸ் மீட்டரிங் ஆவரேஜ் மீட்டரிங்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. அது வந்து எக்ஸ்போஷர் அல்காரிதம். அந்த எக்ஸ்போஷர் அல்காரிதம்ல ஏதாவது ஓட்டா இருக்கலாம். ஹியூமன்ஸை பார்த்ததுமே அது கன்ஃபியூஸ் ஆகி ஒரு 4-5 ஃபோட்டோ எடுக்கும்போது ஏதாவது ஒரு ஃபோட்டோவில் கொலார் பண்ணுது. 1 or 2 ஃபோட்டோ தான். அதுவும் எப்போ வரும்னா, நீங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு திருப்பி எடுக்கிறீங்கன்னா வராது. இப்போ டக்கு 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 டக்குன்னு ஒரு 5-6 ஃபோட்டோ நீங்க கிளிக் பண்ணுவீங்க பாத்தீங்களா? ஆமா, அப்போதான் அந்த இஷ்யூ வருது. ஓகே, ஸோ நோட்டபிளி இது ஒரு ஃபேக்ட் இருக்கு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி ப்ரோ, மற்றபடி வந்து ஆப் இப்போ நான் ஃபோனை வந்து நார்மலாக யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். அப்போ நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன், எது யூஸ் பண்ணுறேன்னா நார்மலாக இருக்குது. இப்போ நான் ஃபோனை யூஸ் பண்ணல, திடீர்னு ஃபோன் எடுத்த உடனே நான் வாட்ஸ்அப்பில் போகிறேன், ஒரு மெசேஜ் வந்து இப்படி நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே லைட்டாக ஜிட்டராகி அப்படி உள்ளே போகிறது. இப்போ எப்படி நீங்கள் மேலே டைமிங் தள்ளப்போ இங்கே தட்டிட்டு போகிற மாதிரி ஸ்மூத்தாக போகுது, அந்த மாதிரி போகிறப்போ வாட்ஸ்அப் வந்து அப்படியே ஒரு லைட்டாக ஜிட்டராகி அப்படி க்ளோஸ் ஆகிற மாதிரி எல்லா நேரமும் இல்லை. ஃபோனை யூஸ் பண்ணாதப்போ சம்டைம்ஸ் அக்கேஷனலாக வருது. வாட்ஸ்அப்லையும் சரி, மெசேஜ்லையும் சரி. பேட்டரி லைஃப் வந்து இதுக்கு மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், 4.5 hours to 5.5 hours தான் என்னோட யூசேஜுக்கு வைஃபைல கிடச்சிச்சுன்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ எனக்கு மொபைல் நெட்ஒர்க்ல 4.5 hours to 5.5 hours 5Gல கிடைக்குது. 5G அப்போ வைஃபைனா இன்னும் 1 மணி நேரம் கூட்டிக்கங்க. சரி, ஆனால் இதில் நீங்கள் ஒர்க் ப்ரொஃபைலும் வச்சுருக்கீங்கல்ல? ஒர்க் ப்ரொஃபைல் ஆனில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒர்க் ப்ரொஃபைல் இல்லாமல் யூஸ் பண்ணால் இன்னொரு 1 hour நீங்கள் கூட்டிக்கலாம் ஆக்சுவலாக, எந்த ஃபோனாக இருந்தாலும். ஏன்னா S25 Ultra கௌதம் வந்து ஒர்க் ப்ரொஃபைல்லாம் போட்டு யூஸ் பண்ணி அவருக்கு ஒரு டைப்பாக இருக்கும். நான் எந்த ப்ரொஃபைலும் இல்லாமல் ஒரு 1 week யூஸ் பண்ணும்போது எனக்கு வேறு லெவல் கிளாஸியாக இருந்தது. பேட்டரி லைஃப் வந்து கிரேசி. சில நல்லா 8 மணி நேரம்லாம் இருந்தது. அவருக்கு வயிற்றுச்சல் தாங்கவும்ல இருக்கு. எனக்கு பார்த்தீங்களா, நான் ஃபோன் யூஸ் பண்ணால் நான் வந்து ஒர்க் ஆப் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாதே ஆன்ட்டு இருந்தார். ஆமாம், ஈவன் தோ 1 hour கிட்ட எனக்கு வந்து இப்போ நார்மலாக SOT கூட கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் ஆல்சோ எனக்கு நல்லா இருக்கு. இப்போ நைட்டு ஸ்டாண்ட் பைல எவ்வளோ ப்ரோ ட்ரெயின் ஆகுது? ப்ரோ ஆமாம், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். இது HyperOS 3 வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு 6% ட்ரெயின் ஆச்சு. HyperOS 3 வந்ததுக்கப்புறமும் 6% ட்ரெயின் ஆச்சு. ஆனால் இது எப்போ கண்டிஷன் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து அபவ் 70 to 80% இருக்கிறப்போ 6%. ஆனால் HyperOS 3 போட்ட ஒரு வாரத்தில் 2 times மட்டும் 40% கிட்ட நான் ஃபோனை வச்சுட்டேன். காலையில் எழுந்து பார்க்குறப்ப எனக்கு 15 தான் இருந்துச்சு. 40% கிட்ட வச்சுட்டு காலைல 15 தான் இருக்குது அப்படின்னா 25% காணாம, 25% நைட்டு மட்டும் காணாம போயிருக்கு. HyperOS 3 போட்டு அடுத்த ஒரு வாரம் விட்டுட்டேன். 2 வாரம் கழிச்சு திருப்பி அதே சினாரியோவில் நைட்டு 40% 42% வச்சுட்டு படுத்தேன். 6% தான் ட்ரெயின் ஆச்சு. ஸோ என்னோட இது என்னன்னா, அப்போ அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு 2 times தான் நடந்திருக்கு ப்ரோ. 2 நாள் கண்டினியூஸாக நான் வச்சு பார்த்தேன். அப்போ அந்த 2 நாள் வந்து 25 குறைஞ்சது இல்லையா? அன்னைக்கு வந்து ஏதோ ஒன்று பேக்ரவுண்ட்ல ஒரு சில ரன் ஆயிருக்கு. நான் அதையும் செக் பண்ணி பார்த்தேன். ஒர்க் ப்ரொஃபைல் ஆஃப்ல இருந்துச்சு. ஸோ அது இல்லை. ஸோ நான் பேக்ரவுண்டில் தான் ரன் ஆயிருக்கேன்னு செக் பண்ணி பார்த்தேன். எதுவுமே ரன் ஆகலை. அப்போ எனக்கு தெரிஞ்சு OS தான். நான் OS வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் ஆனோன்னே அது ஒரு வாரம் எனக்கு ஏதோ ஆப்டிமைசேஷன் எடுத்துருச்சோ அப்படின்னு தோணுது. இந்த 3 monthsல வந்து எனக்கு இந்த ஃபோன் வந்து 2 times ஒரு சிக்னல் இஷ்யூ வந்துச்சுன்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த சிக்னல் இஷ்யூ வந்து அந்த ஜூலை செக்யூரிட்டி பேட்ச்க்கு அப்புறம் நான் வரலன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது நான் ஏன்னா 2 weeks தான் ஆயிருக்கு, நம்ம செக் பண்ணணும். அந்த விஷயம் நான் திருப்பி வர மாதிரி இருக்கு. இப்போ HyperOS 3 வந்து HyperOS 3 வந்து அப்போ இந்த சிக்னல் இஷ்யூனே அப்படின்னா நமக்கு காலே வந்து கட் ஆயிடுது. அதாவது 5Gல இருக்கும், டக்குன்னு 4Gக்கு 2.2 இருக்கிறப்ப எனக்கு மாறவே இல்லை. 5Gனா 5Gலே இருக்கும் என் வீட்டில். அதே இடத்துல தான் ஸ்டில் இருக்கு. இப்போ வந்து இப்போ 4Gக்கு போகுது. 4Gக்கு போகுது. ஓகே, 4Gக்கு போறனால என்னன்னா அந்த 4Gல இருக்கும்போது 4G இன்டர்நெட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. 5Gல இருந்து 4G மாறினா 4Gல நெட் ஒர்க் ஆகணும்ல. ஜியோ ஏர்டெல்லா ப்ரோ? ஜியோ. ஏர்டெல்ல பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு ஹேத்வே யூஸ் பண்றீங்கன்னா உங்க ஏரியால மெயின்டெனன்ஸ் ஏதாவது நடக்க போகுதுன்னா உங்ககிட்ட சொல்லுவான், ஒரு 15 minutes டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு, ஒரு 20 minutes டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. வரும். அந்த டவுன் ஏன் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மெயின்டெனன்ஸ். ஸோ எல்லா இடத்துலயும் பாக்ஸ்ல பேட்டரி செக் பண்ண இந்த மாதிரி ஏதாவது நடக்குதுன்னா முன் நோட்டிஃபிகேஷன் வரும். மெயின்டெனன்ஸ், சர்வர் இது ரெகுலர். அதே மாதிரி பேங்கிங்ல என்ன வரும் உங்களுக்கு, ஏடிஎம் வித்ட்ரா எல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகாது. இந்த சண்டே வந்து சர்வர் டவுனா இருக்கும். கிரெடிட் கார்டுனா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாம் கரெக்டா இந்த சண்டே அன்னைக்கு ஒரு 6 மணி நேரம் ஒர்க் ஆகாதுன்னு வரும் தெரியுமா? ஏன் நெட்வொர்க்ல நீங்க ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா இந்த லொக்காலிட்டியில தான் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் எங்களுக்கு ஒரு SMS அனுப்புனா எனக்கு குடி முழிக்கிறோமா? ஏங்க இந்த ஃபோன் யூஸ் பண்ணாலே அதில் 4G தாங்க வருது, 5G வரலங்க அப்படின்னு சொல்றேன்னு வைங்களேன். அப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு பார்த்தா அந்த ஃபோன்லேயே 5G வரும். அப்போ வந்து இவன் அப்டேட் கொடுத்து 5G வந்துச்சா, இல்லாட்டி இன்னைக்கு தான் இந்த நெட்வொர்க்கே இந்த ஒழுங்காக ரன் பண்றானா? இது வந்து இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சும் நான் பார்க்குறேன் ப்ரோ. இது வந்து செம இரிட்டேட்டிங்காக இருக்குது. மேபி நீங்கள் சொல்கிற அந்த 2 days 25% ட்ரெயின் ஆனது ஒன்று OS இருக்கலாம், இன்னொன்று அந்த டைமில் வந்து 5G 4G ஸ்விட்ச் ஆகிட்டு இருந்ததுன்னா நெட்வொர்க்காக இருந்திருக்கலாம் கண்டிப்பாக. அந்த டைமில் வந்து ஃபுல்லாகவே 5G 4G ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஃபுல்லாகவே வந்து டியூன் பண்ணுறேன், டிரான்ஸ்பாண்டரில் ஒர்க் பண்ணுறேன்னு உட்காந்து ஆண்டனில் உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க முடிஞ்சிருக்கும். அப்புறம் ஹாப்டிக் வந்து HyperOS 2.2ல வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது. இப்போ வந்து அந்த ஸ்ட்ராங் வந்து லைட்டாக கம்மியாக இருக்கு, ஆனால் மெச்சூர் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு.
ஓகே. அத ஃபீல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ணும்போது எனக்கு இது மெச்சூரா ஃபீல் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து நல்லா போட்டு அடி ரொம்ப டீப். சரி இப்போ போதும் போதும். டீப்பா இருக்கு ஆனா குவாலிட்டியா இல்ல போ அப்படி இருக்கு. இப்போ வந்து கரெக்டா ஒரு பாயிண்ட்ல அவன் ஏதோ பிடிச்சி அந்த பாயிண்ட்ல செட் பண்ண மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. மெச்சூரா இருக்கு. ஸ்ட்ராங்கா இல்ல ஆனா மெச்சூரா இருக்கு. இந்த மாதிரி ஹேட்ரிக்ஸ் வந்து எனக்கு எப்பயுமே பிக்சல்ல தான் ப்ரோ. பிக்சல் ஸ்டில் 6A மாஸ். நேத்து கூட பிக்சல் 6A தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதை கூட எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. அது ஒரு ஃபேக்ட். ஆனா இவன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான். இந்த போனை நான் நம்பி வெளியே எடுத்துட்டு போகலாம். நான் இதுலேயும் அதுதான் ப்ரோ பார்க்குறேன். எனக்கு நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், ஜிமெயிலாக இருக்கட்டும், டெலிகிராம் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ChatGPT எல்லாம் மெஜாரிட்டியாக நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறேன். இப்போ இன்ஸ்டாகிராமே ஆனில் தான் இருக்குது. ஸோ இவ்வளோ ஆப்பும் யூஸ் பண்ணாலும் கூட எனக்கு இப்போ ரிலேபிலிட்டி கொஞ்சம் அதிகமானது நல்லாவே தெரியுது. இதில் என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்டாண்ட் பை கொஞ்சம் சாலிடாக இருக்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ இங்கே எடுத்தது HDR இப்போ கொஞ்சம் ஃப்ரண்ட் கேமராவில் முன்னே அந்த லைட்டை கட்ட சொல்லி ஜோக் பண்ணோம். இப்போ நான் லாஸ்ட் டைம் சொன்ன இம்ப்ரூவ் இருந்தது. ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சமே ஓகே அப்படிங்கிற மாதிரி எனக்கு இது என்ன ஒன்றா ப்ரோ இன்னொன்று என்னென்னா இப்போ இதே இடத்துல பின்னாடி லைட் இருந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க அந்த இடத்துல ஷட்டர் தரமாக இருக்குது ப்ரோ. சூப்பர். அதெல்லாம் குறையா சொல்ல முடியாது. டக்குன்னு எடுத்துருது ஃபோட்டோவை. இண்டோருக்கு சமங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முடிஞ்சால் அந்த இமேஜ் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இண்டோருக்கு எடுத்த ஃபோட்டோ இது செம ஒய்டாக இருக்குது. 0.8 and 1 ரெண்டுலையுமே ஃப்ரண்ட் கேமராவில் வந்து நம்ம ஃபோட்டோ அந்த ஹெச்டி ப்ரிவ்யூ அப்படின்னு வருது. ஸோ நல்லாயிருக்கு. எனக்கு இந்த டிவைஸ் வந்து எப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக 15 அல்ட்ராவா 15 கேட்டிங்கன்னா கையில் பிடிச்சி ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுல 15 தான் பிடிச்சிருந்தது. இவனுக்கு என்னன்னா அந்த 15 அல்ட்ரால இருக்கலே டெரரான கேமரா வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் 15 அல்ட்ரா போகிற மாதிரி இருக்கு. ஆனால் இந்த ஃபோன் வந்து என்னை எப்போ ஃபீல் பண்ண வைக்கணும்னா நான் எதாவது ரொம்ப ஜூம் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறப்ப தான் எனக்கு இந்த இடத்துல அந்த பெரிஸ்கோப் செட்டப் இல்லையே அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துமே தவிர மற்றபடி எந்த இடத்துலையும் இது இப்போ வரைக்கும் நான் சொல்கிறது ஃப்ரண்ட் கேமரா இல்லை பேக் கேமராவில் என்னைய வந்து சாட்டிஸ்ஃபை மட்டும் தான் பண்ணியிருக்கு. இது சொல்ல போனால் இந்த ஃபோன் வந்து 10x வரைக்கும் நல்லாயிருக்கும் ப்ரோ. அதுக்கு பியாண்ட் வந்து கடவுள் விட்ட வழி தான். பட் எனக்கு வந்து இதெல்லாம் இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். எதுனா லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன் வந்து இன்னும் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஃபெஸ்டிவ் டைம்னால வாட்டர் மார்க்ஸ் புதுசு நிறைய. ஆமாம் வாட்டர் மார்க்ஸ் எக்கச்சக்கமாக ஆட் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்மஸ் தீமுக்கு நியூ இயர் தீமுக்கு இந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணி நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. அது மாதிரி இந்த என்ன சொல்கிறது இந்த வாட்டர் மார்க்கில் வந்து ஆன் பண்ணிட்டு இந்த இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ உள்ள அந்த சேஞ்சஸ் ஃபெஸ்டிவ் சிச்சுவேஷன் அது நல்லா இருக்குது உண்மையிலேயே. ஸோ அதை நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்கான சேஞ்ச் அப்படின்னு ப்ரோ இந்த ஆப் மாறிடுச்சு அந்த யூஐ மாறிடுச்சு எப்படின்னா இப்போ 1 UIல மாறுது அந்த அளவுக்குலாம் இங்கே எதுவும் நடக்கல. ஐஃபோன் மாதிரி ஐக்கானை வந்து 2 இதுக்கு மாற்றிருக்காங்க. வேற ஒன்றும் நடக்கல வெளியே இருந்து பார்க்கறதுக்கு. ரைட்டு டவுன் கிரேட் ஆகலங்க அவ்வளோதாங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு முக்கியமான விஷயம். ஆமாம் எதுவும் நல்லதா பெருசாக நடக்கலனாலும் இருக்கிறது மாறல. ஆமாம் கீழே போகல. ஸோ அதான் ஃபேக்ட். இதுதான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சோம். வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக புதுசாக ஒரு அப்டேட் வரும்போது இருக்கிறது வாஸ்தவம் தான். அந்த பிரச்சனை வந்து ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இருந்ததுன்னா பெரிய பிரச்சனை. அப்போ நம்ம கண்டிப்பாக அதை ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். யாராவது ஒருத்தருக்கு மட்டும் இருக்குது அப்படின்னா அது சம்வேர் அரௌண்ட் அந்த ஏதோ ஒரு சில அப்ளிகேஷன்னால அப்படி நடக்கும். அப்போ நம்ம அதுக்கு ரிலேட்டடாக நம்ம ஒர்க் பண்ணோம். எப்படி சொல்கிறேன்னா இப்போ திடீர்னு யூடியூப் ஆப்பில் ஏதோ ஒரு அப்டேட்ன்றனால தான் என்ன ஆகிடும் ரிப்ளை செக்ஷனில் போயிட்டு கீபோர்ட் பார்ப்பாங்க. ஆனால் ரிப்ளை என்னடான்னு பார்த்தா கீபோர்டுக்கு பின்னாடி கீழே போய் ஒளிஞ்சு கிடக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது யூஐ ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும். அதுக்கும் ஆக்சுவலாக இந்த மேஜர் அப்டேட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வந்து கம்ப்ளீட்டாக ஆப் பேஸ் பண்ணி பிரச்சனை. ஸோ அதையும் நம்ம ஆனால் ரிப்போர்ட் பண்ணலாம். அது யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம்னா யூடியூப் கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம். என்னடா உன்னோட ப்ரோக்கனாக இருக்குது கமெண்ட் செக்ஷன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அது நமக்கு டைம் இருந்ததுன்னா நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம். அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஆப்ஸ்லையும் ரிப்போர்ட் பண்ணலாம். அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்கின் எந்த ஓஎம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ரிப்போர்ட் பண்ணலாம். ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, ஜாவேத். பார்க்கலாங்க. பாய்.